ராதிகா எவ்வளோ கஷ்டப்படுறா, மனசால எவ்வளோ நொந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொன்னது. பாக்யா கேட்ட கேள்வியெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ராதிகாவை புரிஞ்சுட்டு ராதிகாவை தேடி புது வீட்டுக்கு போகிறாரு கோபி. அங்கே ராதிகாவையும் மயுவையும் பார்த்து பேசுகிறாரு. மயு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதான் டேடி வந்துட்டேன் இல்லை மயு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கோபி. அப்போ ராதிகா வந்துட்டு நீங்கள் வரமாட்டீங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி ராதிகா வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. உடனே கமலா இருந்துட்டு ராதிகா எவ்வளோ கஷ்டப்படணுமோ அதை விட அதிகமாகவே கஷ்டப்பட்டுட்டா. உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க மாதிரியா என்னோட மயு, அவளை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அத்தை நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு இனியாவும் மையவும் ரெண்டு கண்ணு மாதிரி தான், ரெண்டு பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து கோபிக்கு கால் வருது. எடுத்து பார்த்தா ஈஸ்வரி தான் கால் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாரு. கோபி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் சொன்னேன்லம்மா ராதிகா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கோபி சொல்லவும், சரி எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோபி எதுவுமே பேசாமல் இருக்கவும், என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் இருக்க, வருவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி சொல்ல வரதுக்குள்ளார இங்கே பாருடா, இப்போதான் உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நீ ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன். வீட்டில் இனியா செளியா எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே அவளை பார்க்க போனேன் வந்தமான்னு சொல்லிடு. அதை விட்டுட்டு நீ அங்கேயே டேரா போடலான்னு முடிவு பண்ணிடாத, எங்கள் சந்தோஷத்தில் மண்ணவாரி போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் இருக்க, என்ன விஷயம், அங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்ல வரதுக்குள்ளார இங்கே பாருடா, நீ அந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னா எடுத்துக்கோ, நான் கடைசி வரைக்கும் என் முகத்தில் முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் யோசிச்ச கோபி வந்து ராதிகாவையும் மையும் பார்த்து எவ்வளவோ சமாதானப்படுத்துறாரு. பேசாமல் பாக்யாவோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ராதிகா வந்து நான் எவ்வளோ தூரம் அந்த வீட்டில் வந்து அவமானப்பட்டிருக்கேன், உங்கள் அம்மா எவ்வளோ அவமானப்படுத்திருக்காங்க, உங்கள் பசங்களும் என்னை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க, அப்படி இருந்துட்டு மறுபடியும் பாக்யாவோட வீட்டுக்கு வந்து நான் அவமானப்படுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே மறுபடியும் வீட்டில் காமிக்கிறாங்க. ஈஸ்வர் வந்து எப்போ தான் மகன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசலையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ராதிகா கோபி அங்கேயே பிடிச்சி வச்சுக்குவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெணாத்திக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து ராதிகா வந்து நான் மறுபடியும் அந்த பாக்யாவோட வீட்டுக்கு வரமாட்டேன் கோபி, நான் பட்ட அவமானம்லாம் பத்தாதா, நான் இப்படியே இருந்துக்கிற விடுங்க, நானும் மையும் அம்மா 3 பேருமே இந்த மாதிரியே இருந்துக்கிறோம், நீங்கள் வர இஷ்டம் இருந்தால் இங்கே வாங்க, இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோபி வந்து எவ்வளவோ பேசி பார்த்து ராதிகாவோட கை காலில் விழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அப்பவும் வந்து ராதிகா எதுவுமே பேசாமல் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. உடனே கோபி வந்து அப்படியே நெஞ்சு வலி அந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுடுறாரு. ராதிகாவும் அப்படியே பயந்து போய் அதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. அப்புறம் இங்கே காமிக்கிறாங்க, பாக்யாவோட வீட்டு வாசலில் வந்து கோபி வந்து நிற்கிறாரு. வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி வந்து கோபியை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க. அப்பாடா நம்ம மகன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் தான் சொன்ன மாதிரி வந்துட்டேன் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எனக்கு தெரியும் கோபி, உன்னால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துருக்கேல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரியோட அந்த சந்தோஷம் ஒரு செகண்ட் கூட நிலைக்கல. கோபிக்கு பின்னாலே ராதிகாவும் மையவும் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னு ஈஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க, பயங்கர அதிர்ச்சியும் ஆகுறாங்க. கோபி இவங்களை எதுக்கு இங்கே நீ கூட்டிகிட்டு வந்திருக்க, நீ மட்டும் தானே வரணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, நானும் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அதே மாதிரி தாலி கட்டி கடைசி வரைக்கும் உன்னை நான் கூட வச்சு பார்த்துக்குவேன்னு சொல்லி நான் ராதிகாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, அப்போ அவளையும் தானே நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உன்னை மட்டும் தான் வர சொன்னேன், நீ போனையா பார்த்தியான்னு வர வேண்டியது, நான் தேவையில்லாத வேலையில இதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாதவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஈஸ்வரி கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, அவங்க அது மாதிரி பேசிகிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முன்னாலேயே வந்து அப்படியே முடியாத மாதிரி அப்படியே மறுபடியும் அங்கே ஒரு நெஞ்சொலி நாடகத்தை வந்து போட்டுறாரு கோபி. உடனே ஈஸ்வரி வந்து பதறி போய், ஐயோ நான் எதுவுமே பேசலப்பா, நீ பேசாமல் உட்காருப்பா, டாக்டர் வர சொல்லலாமா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுகிறாங்க. இல்லைம்மா டாக்டரே ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, டென்ஷன் ஆனாவே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி ஆகுதுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நான் எதுவுமே பேசலாம், அவங்க இங்கே இருக்கட்டும், ஆனால் எத்தனை நாளைக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஈஸ்வரி. அதை கேட்டோன்னே அம்மா முடியலம்மா அப்படிங்கிற மாதிரி அப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே சாயிறாரு. சரி நான் எதுவுமே கேட்கல விடு, அவங்க இருக்கட்டும் இங்கே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக கோபி போட்ட நாடகம் வந்து அப்படியே செல்லுபடி ஆயிடுது. கோபி வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத வந்து ராதிகா கண்ணத்தில் கை வச்சு பார்க்குறாங்க. கோபியும் வந்து ராதிகாவை பார்க்குறாரு. ராதிகாவுக்கு வந்து இவர் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் இருந்துட்டு பாக்யாவும் வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னமா ஒரு ஆக்டிங்கை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோபி வந்து ராதிகா மையோ கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே அதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே கடுப்பில் முறைச்சிட்டு இருக்காங்க. ராதிகா வந்து மையோ கூப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ பாக்யாவை தாண்டி தான் போகணும். பாக்யாவை பார்த்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, குடும்பத்தோட கோபி வந்து இந்த வீட்டில் தங்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு அவங்க வாடகை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.